வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் யூடியூப் சேனல் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். போன வீடியோவில் வந்து நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்தோம் மிஸ்ஸு. நவ் இன் திஸ் வீடியோ we are going to see area of the quadrilateral. Just a slight difference in the formula. So procedure is also the same. So directly we can move on to the formula and we can do the question. Okay. So see this exercise example question. Find the area of quadrilateral formed by the points in கொடுத்து they have given you 4 points. Okay. So before getting into the question, I am going to teach you how to write the area of the quadrilateral formula in a easy method, pictorial method. Okay, diagrammatica. பார்த்தீங்கன்னா just triangle எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான். Here we are having 4 points. So அப்போ நம்ம என்ன செய்யலாம், ரஃப்ல இங்கே போட்டுக்கோங்க. x1, x2, x3, x4. Again you have to write x1. Same way y1, y2, y3, y4. Again you have to write y1 here. Okay. So இப்போ area of the triangle மாதிரியே area of quadrilateral அதே 1/2 போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னா, அப்போ என்ன வரும், x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus opposite side வரும்போது x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 square units. So this is the formula you have to write for area of finding quadrilateral. Okay. So இப்போ given points நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு we have to plot it roughly in a graph. ஒரு கிராஃபில் ரஃப்பாக நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிக்கணும். What is the purpose of doing this? To take the points in anti-clockwise direction. Why we are taking in anti-clockwise direction? If we take in anti-clockwise direction, the values will definitely be positive. So area எப்போதுமே பாசிட்டிவாக தான் வரணும், நெகட்டிவில் ஏரியா வரக்கூடாது. ஸோ we have to take the points in clockwise கிடையாது, anti-clockwise direction. ஸோ 8,6 இங்கே பிளாட் பண்ணேன். அடுத்த 5,11 -5 x ஆக்சிஸில் y ஆக்சிஸில் 12 -4,3 பண்ணி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு ஏன்னு பேர், பி சி டி. அவங்களே கொஸ்டின்லேயே இப்போ அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தால் 8,6 5,11 -5,12 -4,3 ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஹாவ் டு பிளாட் த பாயிண்ட்ஸ் இன் த கிராஃப் ரஃப்லி, ரஃபாக போட்டால் போதும் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ நவ் த பாயிண்ட்ஸ் ஆர் த சேம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா. ஸோ இதே மாடலில் நம்ம என்ன செய்யலாம், x1 y1 இதை ஏன்னே வச்சுக்கலாம், பி சி டி. ஒருவேளை ஆர்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் அண்ட் எகைன் யூ ஹாவ் டு பிளாட் த பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. ஸோ இதே மாடலில் நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ரஃபாக பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ x1 என்னது நமக்கு 8, x2 வந்து 5, x3 -5, x4 -4. Again you have to write the value of x1. So in writing don't forget the symbol, very careful in writing the symbols. Okay. அதே மாதிரி y1 போடும்போது 6, 11, 12, 3. Again you have to write the value of y1. So now we can find out the area of quadrilateral. 1/2 போட்டுக்கிறோம். 8 × 11 88, 5 × 12 60, -5 × +3 -15. கேர்ஃபுல்லாக போடணும். -4 × 6 -24. ஸோ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது என்ன போட்டுக்கணும், மைனஸ். ஸோ மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், 5 × 6 30 -5 ×
11 minus 55 minus 4 into 12 minus 48 plus 24. ஓகேவா? இதில் போட்டு முடிச்சப்பறம் இதில் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, இல்லை நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்லாம் ஒன்றா சேர்த்தினா என்ன வரும்? 148 மைனஸ் 39 வருது இல்லையா? ஸோ இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணி தான் இங்கே ஆன்சர் போடணும். ஸோ அப்போ 1/2 போட்டாச்சு. 148ல் 39 லெஸ் பண்ணினா என்ன வரும்? இங்கேருந்து பாரோ பண்ணினா 9 109 வருது. ஸோ அப்போ 109 போட்டதுக்கப்புறமா என்ன போடணும்? இங்கே மைனஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாரு எவ்வளோ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. 2 நம்பர் பாசிட்டிவாக இருக்குது, 2 நம்பர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நம்பரில் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 54 30 + 24. இது 2 ஆட் பண்ணினா ஸோ பிக்கர் நம்பர் மேலே போட்டுக்கோ எப்போதுமே. 8 + 5 103 வருது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? -103 + 54. பர்மிஷன் எப்படி எழுதிக்கிறேன்னு பாரு. நெகட்டிவ் எனக்கு பெருசாக இருக்குன்னா மேலே போட்டுக்கணும், பாசிட்டிவ் சின்னதாக இருக்குன்னா அது கீழே. அப்போ தான் நமக்கு லெஸ் பண்ணும்போது தப்புலாம் மிஸ்டேக்லாம் பண்ணுவேன். ஸோ 3ல் என்ன செய்யாது? 4 போகாது. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யலாம்? பாரோ பண்ணும்போது 13. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 9. ஸோ இங்கே 4 49 வருது. ஸோ என்ன 49 நமக்கு ஆன்சரில் கவனிச்சு பாரு. மைனஸ் சிம்பிள் தானே பெருசாக இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? -49. இப்போ இந்த 2 மைனஸும் சேர்க்கும்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ஸோ 1/2 இன்ட்டு 109 + 49. ஸோ 109ஓட 49 ஆட் பண்ணினா 158. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1/2 இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1/2க்கு 2ஓட 158ல் ஆஃப் எடுக்கணும், இல்லாட்டி கேன்சல் பண்ணு. 79. ஸோ 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸால் ஃபார்ம் ஆகிற குவாட்ரிலேட்டரலோட ஏரியா. ஓகே, புரியுதா? இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 5.1ல் 6th கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டாங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டு we have been asked k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். whose vertices are அப்படின்னு கொடுத்து they have given you 4 vertex. ஓகே, ஸோ இது மாதிரி கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லும்போது யூ நீட் நாட் டு பிளாட் இட் இன் த கிராஃப். வை? வி டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் கே வேல்யூ தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது. ஸோ அவங்களே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனை தான் கொடுத்துருப்பாங்கன்னு அச்சீவ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? டேரெக்டாக ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலாவில் we can do it and we can find out the value of k by comparing the result with area of the quadrilateral 28 which is already given to us. Okay, so this point may be x1 y1, this is x2 y2, x3 y3, x4 y4. Okay, so area of, just you give name a b c d, then it is very easy for you to write. So area of quadrilateral ஷார்ட்டாக எழுது போதும், ABCD அப்படின்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் எங்கே எழுதிக்கணும்? நீ ஒரு தடவை ஃபார்முலா எழுது. ஸோ போன சம்மில் சொன்ன மாதிரி ஃபார்முலா எழுதி மார்க்ஸ் வாங்க ட்ரை பண்ணு. ஸோ இப்போ x1 நமக்கு என்ன வேல்யூ? -4. x2 வேல்யூ என்னது? -3. எழுதும்போது நல்லா செப்பரேட்டாக எழுதிக்கோங்க, ப்ளஸ் மைனஸில் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. ஸோ எகைன் -4 எழுதிக்கோங்க. அடுத்தது ஒய் வேல்யூஸில் என்ன இருக்குது? y1 -2, y2k இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். y3 -2, y4 வந்து 3. again you have to repeat the value of y1. ஸோ இது மாதிரி செப்பரேட்டாக ஒழுங்காக எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? 1/2 போட மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -4 × k -4k ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது -3 × -2 +6, 3 × 3 9, 2 × -2 -4. ஸோ ஒரு சைடு முடிச்சாச்சுன்னா அடுத்த சைடு வரதுக்கு முன்னாடி என்ன போடணும்? மைனஸ். ஸோ -3 × 2 +6. நெக்ஸ்ட் வந்து 3k, 2 × 2 -4 வரும்போது -4னே போட்டுக்கலாம். அடுத்த 3 4s are -12. மைனஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ எதெல்லாம் கம்பைன் பண்ணலான்னு பாரு.
இது ரெண்டு நம்பர்ஸ், இதெல்லாம் நம்பர்ஸ், கே கம்பைன் பண்ண முடியாது. ஸோ 9 6 ஆட் பண்ணால் என்னது 15. 15ல் நம்ம எதை லெஸ் பண்ணிடலாம், 4 லெஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 1/2 போட்டாச்சு. -4k + 11 ஒரு சைடு முடிச்சாச்சு. மைனஸ் இங்கே எதெல்லாம் நம்பர்ஸ், -12 -4 அப்போ என்ன கிடைக்குது -16. அதில் எதை நம்ம லெஸ் பண்ணணும், 6. ஏன் சிம்பிள் மாதிரி இருந்தால் லெஸ் பண்ணிவிட்டு பிக் நம்பரோட சிம்பிளை தான் போடணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 3k -10. இது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைனஸ் உள்ளே கொண்டு போ. 1/2 இன்ட்டு -4k + 11 மைனஸ் மைனஸ் சேர்த்தா -3k மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10. ஸோ இப்போ ரெடியூஸ்டு ஆன்சர் என்னன்னு பாரு, -4k -3k ஒன்றா சேர்க்கலாமா, -7k -7k ப்ளஸ் 10 11 சேர்த்தா 21. இந்த அளவுக்கு நீ ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கம்பேர் ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டு அப்புறமா அவங்க ஏரியாவுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துன்னு இங்கே போடும். இப்போ இந்த 2 வந்து ரெசிப்ரோக்கலாக வந்தால் என்ன வரும் நமக்கு, -7k + 21 = 28 இன்ட்டு 2. 2/1 இஸ் 2 தான். ஸோ -7k + 21 = 56. ஓகே, ஸோ இப்போ k வந்து அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, -7k = 56ல் 21 ப்ளஸில் இருக்கிறது என்ன ஆகும், லெஸ் பண்ணிடும். ஸோ -7k = 35 + 35 கிடைக்குது. ஸோ k வேல்யூ என்ன வரும் இப்போ 35/-7. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எல்லோரும் 5ன்னு போட்டுருவோம். அந்த ப்ளஸ் பை மைனஸ் ஆன்சர் என்ன வரும், -5. ஸோ ஃபைனலி k வேல்யூ என்னது -5. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. எக்ஸாம்பிள் 5.7. இந்த கொஸ்டின் வந்து ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. த டயக்ராம் ஷோஸ் அ பிளான் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எ நியூ பார்க்கிங் லாட். It is estimated such that construction would cost rupees 1300 per square feet. What will be the total cost for making the parking lot? இந்த மாதிரி பார்க்கிங் லாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, இட்ஸ் அ குவாட்ரிலேட்டர். ஸோ we have to find out first the area of the quadrilateral. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதோ அதோட ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ A of 2,2, B of 5,5, C of 4,9, D of 1,7 போட்டு ஏரியா ஆஃப் பார்க்கிங் லாட் ABCD பாயிண்ட்ஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாமா, x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. ஸோ இப்போ நம்மளுடைய ரஃப் யூஸ்க்கு எப்படி எழுதிக்கலாம்னு சொன்ன மிஸ்ஸு, x1 பாயிண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். 2 5 4 1 again 2. y1 பாயிண்ட்டு 2 5 9 7 again 2. ஓகே, ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1/2 2 × 5 10 5 × 9 45 4 × 7 28 ப்ளஸ் 1 × 2 2. அதுக்கப்புறம் என்ன போடணும்னு சொன்னேன், மைனஸ் 5 × 2 10 4 × 5 20 1 × 9 9 ப்ளஸ் 2 × 7 40. இப்போ இதெல்லாம் எல்லாமே சிம்பிள் பாசிட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணணுமா. ஸோ ஆட் பண்ணும்போது 85 வருது மைனஸ் 53. ஸோ இப்போ 85ல் 53 நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும். ஓகேவா.
ஸோ 1/2க்கு இன்ட்டு 32ன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் அந்த பார்க்கிங் லாட்டோட ஏரியா. இப்போ நம்ம ஒரு யூனிட் ஒரு இதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்க, 1300 செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் பார்க்கிங் லாட் எவ்வளவு 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். காஸ்ட் பர் 1 ஸ்கொயர் யூனிட் எவ்வளவு 1300 கொடுத்துட்டாங்க, rupees 1300. ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் த, அல்லது இங்கே பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம், மேக்கிங் த பார்க்கிங் லாட் 16 இன்ட்டு, ஸோ 16 மட்டும் நம்ம என்ன செய்யலாம் 13ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 0 ஆட் பண்ணிக்கலாம். $208 வருது. ஸோ 208ஓட 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த காஸ்ட் ஃபார் மேக்கிங் த பார்க்கிங் லாட். ஸோ ஏரியா த குவாட்ரிலேட்டரல் தான் இந்த கொஸ்டின்றதை நீங்கள் என்ன செய்யலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுருங்க. திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், பேஜ் நம்பர் 208ல் திங்கிங் கார்னர் கொஸ்டின். ஓகே, திங்கிங் கார்னர் கொஸ்டின் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ்னு சொல்லி 4 பாயிண்ட்ஸு ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது, ஏ அப்படி. ஸோ வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0 is 64 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க. வாட்ஸ் த கொஸ்டின் they have been asking, then identify the type of quadrilateral. இது என்ன மாதிரி குவாட்ரிலேட்டரில் எதெல்லாம் வரும், குவாட்ரிலேட்டரல் ஃபேமிலியில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், அதெல்லாம் என்ன மாதிரியான குவாட்ரிலேட்டரல் இது ஃபார்ம் ஆகுது, பேரலலோகிராம், இந்த மாதிரி நிறைய குவாட்ரிலேட்டரல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபிகர் வச்சு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணு, வாட் இஸ் த டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் யூ ஹவ் ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போதுமே கிராஃபில் பிளாட் பண்ணி பார்த்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ ஏங்கிறது ரெண்டுமே எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ், அது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்கும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். சும்மா ஜஸ்ட் டு மார்க் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னா மைனஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் மைனஸ். ஸோ இங்கே ஒய் பாசிட்டிவ்னா திஸ் வில் பி ஹியர். ஸோ இட் மே பி ஏ வேல்யூவே இல்லைன்னா யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் ரைட் திஸ். ஓகே, மைனஸ் ஏ தென் பாரு ஏ மைனஸ் ஏ, எக்ஸ் வந்து என்னது பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே வரும், ஏ மைனஸ் ஏ, கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து என்னது மைனஸ் ஏ எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ்னு சொல்லும்போது நமக்கு எங்கே வரும், ஸோ மைனஸ் ஏ மைனஸ் ஏ. பற்றியா ஆர்டர் சேஞ்ச் ஆகுது, பற்றியா மாற்றி பார்த்தா. ஸோ இப்போ நம்ம இது தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏன்னா பி சி டி இது மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த ஆர்டர். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஆர்டர் எழுதிக்கலாமா, ஏ ஆஃப் ஏ பி ஆஃப் மைனஸ் ஏ சி ஆஃப் மைனஸ் ஏ மைனஸ் ஏ டி ஆஃப் ஏ மைனஸ் ஏ. இப்போ இந்த குவாட்ரிலேட்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது என்ன ஒரு குவாட்ரிலேட்டரல்னு. ஸோ இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 போட்டுட்டு ரஃபில் எழுதிக்க சொன்னா ஏ மைனஸ் ஏ எகைன் x1 எழுதிக்கும் ஏ. அடுத்த y1 என்னது ஏ மைனஸ் ஏ எகைன் ஏ. ஓகே, ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாரு. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ABCD ஈக்குவல் டு 1/2 போட்டாச்சு. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் எகைன் மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர். ஓகே, திருப்பி மைனஸ் போட்டுக்கோ, திருப்பி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏன் மைனஸ் போடுறேன், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், எகைன் மைனஸ் ஏ ஸ்கொயர் எகைன் வி கெட் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே,
ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ்லாம் கூட லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 1/2 போட்டு ஹவு many a square we have 4a square மைனஸ் இங்கே எத்தனை a square வருது -4a square. ஸோ இந்த ரெண்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2 இன்ட்டு 4a square ப்ளஸ் 4a square. ஸோ 1/2 இன்ட்டு 8a square. இப்போ இந்த 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் 4a squareனு வந்துடும். ஸோ இந்த 4a square எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க 64 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் 4a square ஈக்குவல் டு 64 ஸ்கொயர் யூனிட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க கிவன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம a ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 64/4. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் 16 வரும். இப்போ a ஸ்கொயர் வந்து 16 அப்படின்னா ஏக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும் +4ம் வரும் -4ம். ரெண்டுமே வந்து a வேல்யூ தான் ப்ளஸ் ஆர் -4. ஏன்னா +4 மல்டிப்ளை பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் 16 வரும் -4க்கும் 16 வரும். ஸோ அப்போ ஃபைண்ட் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் a. ஃபஸ்ட்டு இது என்னவா இருக்கும் இப்போ எல்லாமே a4, -4 எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால த குவாட்ரிலேட்ரல் is a square. இல்லையா செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் a என்று +4 அண்டு -4 ப்ளஸ் ஆர் -4னு கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 5.1ல் இதோட லெங்க்தி கொஸ்டின். இதனால் லெட் அஸ் ட்ரை. PQRனு 3 பாயிண்ட் கொடுத்து பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் AB, BC and AC ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் A, B and C. அதுக்கப்புறம் ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அண்ட் கம்பேர் திஸ் வித் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. பாருங்க பிக்டோரியலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபியோட மிட் பாயிண்ட் என்னது P, அதோடைய வேல்யூ என்னது 11,7. அடுத்தது பிசியோட மிட் பாயிண்ட் வந்து Q, அதோடைய பாயிண்ட்ஸ் வந்து 13.5, 4. அடுத்தது ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து R, அதோட வேல்யூ 9.5, 4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ். இந்த மிட் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ணணும் இந்த வேர்டெக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வேர்டெக்ஸுக்கு நம்ம தெரியாதனால x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2ன்னு வச்சுக்கலாம், இதை x3 y3ன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் we can have one more triangle PQRன்ற ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வேர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா அதோட மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2 மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது x1 + x2/2, y1 + y2/2. ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து அதை வச்சு நம்ம x1 y1 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஏபி சைடுக்கு பாரு, ஏபி சைடை வச்சு என்ன பண்ணுறேன்னு பாரு, x1 + x2/2 வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். வாட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட் 11. ஸோ 11 இதை வச்சு நம்ம x1 + x2 = 2 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும் மல்டிப்ளை போய் 22ன்னு வந்து. அதே மாதிரி y1 + y2, y1 + y2/2 எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் y கோஆர்டினேட்டான 7க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 7. தென் y1 + y2 = 2 × 7 14. அதே மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணு. கீழே பிசிக்கு 2 பாயிண்ட் இருக்கா, ஸோ அதே மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பிசின்னு போட்டுக்கலாம். பிசியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது x2 + x3. அப்போ x2 + x3/2 = இதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 13.5. மிஸ் வந்து உனக்கு 13.5 வந்து இது மாதிரி ஈஸியாக போட்டுக்க 13.5 போட்டு இதை என்ன செய் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்று. 26 2 × 13 26 + 1 27/2ன்னு கூட நீ வச்சுக்கலாம்.
ஏன்னா 2 அந்த பக்கம் கொண்டு போது கேன்சல் ஆகிடும், உனக்கு ஃப்ராக்ஷன் வராமல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், x2 + x3 இந்த 2 மல்டிப்ளையில் போனால் 2 கேன்சல் ஆகி 20. இந்த பர்பஸ்க்காக தான் நான் அப்படி மாற்றிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது y2 + y3 பேரலாகவே போட்டுக்கலாம். y2 + y3/2 வந்து எதுக்கு ஈக்குவல், 4க்கு ஈக்குவல். ஸோ இது மாதிரி ஹோல் நம்பராக இருந்தால் அப்படியே வச்சுக்கோ. ஸோ y2 + y3 = 2 × 4 8. அதே மாதிரி இந்த சைடு என்ன வருது, இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணினா ஏசிக்கு x1 + x3/2 = 9.5ன்னு வருது. ஸோ 9.5 மிஸ் எப்படி மாற்றிக்கலான்னு சொன்னேன், 9.5 மாற்றிக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணு, 18 + 1 9/2ன்னு வச்சுக்கிறேன். 19/2. ஸோ இப்போ இந்த 2 அந்த பக்கம் போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 19/2 × 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 19 வருது. ஓகேவா? x1 + x3 = 19 கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி y கோஆர்டினேட்ஸை ஈக்குவல் பண்ணு, y1 + y3/2 = எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 4. ஸோ இதை வச்சு y1 + y3 = 8. சரி மிஸ், இதை வச்சு நான் எப்படி x1 y1 கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன் பாரு. x1 + x2 வந்து இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை என்ன பண்ணலாம் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை என்ன பண்ணலாம் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை சிக்ஸ்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 3 5 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 1 3 5 ஆட் பண்ணும்போது எனக்கு எத்தனை x1 கிடைக்குது பாரு, x1 2x1 கிடைக்குதா. அதே மாதிரி x2 2x2 x3 2x3 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 + 3 + 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2x1 + 2x2 + 2x3 = லெஃப்ட் சைடு ஆட் பண்ண மாதிரி ரைட் சைடு ஆட் பண்ணு. என்னென்ன வேல்யூஸ், 22 + 19 + 27. இங்கே ஒரு 27 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 22 + 27 + 19. ஸோ ஆட் பண்ணால் 2 காமனாக வெளியிடு, x1 + x2 + x3 = 68 கிடைக்குது. ஓகேவா? இப்போ x1 + x2 + x3 = 68/2. அப்போ நமக்கு 34 கிடைக்குது. அதாவது x1 x2 x3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34 கிடைக்கும். ஓகேவா? சரி, இதை வச்சு நம்ம எப்படி x1 வேல்யூ கண்டுபிடிக்கிறது, x2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். x1 + x2 + x3 சேர்த்து ஆட் பண்ணால் 34. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்கும்போது x1 மட்டும் வேணும்னா x2 x3யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், 27 ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அப்போ x1 + 27 = 34. எப்படி போடுறேன், x2 + x3 27 எனக்கு தெரியும். ஸோ அப்போ x1 = 34ல் 27 நம்ம என்ன செஞ்சிடணும், லெஸ் பண்ணிடணும். ஸோ 7ன்னு கிடைக்கணும். ஸோ x1 = 7. அதே மாதிரி x2 கண்டுபிடிக்கணும். x2 கண்டுபிடிக்க நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், x2 இல்லாத வேல்யூ ஏதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். x2 இல்லாத வேல்யூ எது, x1 + x3 = 19. ஸோ டு ஃபைண்ட் அவுட் தட் x2 = அப்போ எதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணணும், 34ல் 19 லெஸ் பண்ணணும். எப்படி சொல்கிறேன் மிஸ்ஸு, x2 இல்லாத வேல்யூ. ஸோ அப்போ x2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, 15ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து x3 கண்டுபிடிக்கிறது நம்ம எது இல்லாதது பார்க்கணும். x3 இல்லாத ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 22 இதுதான். ஸோ அப்போ டு ஃபைண்ட் அவுட் x3 எதுலேருந்து, 34லேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணணும்ப்பா, 22வை லெஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ 8 கிடைக்குமா, 12 கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் x1 x2 and x3. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், y1 கண்டுபிடிக்கணும். ஸோ y1 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது, 2 4 and 6. ஸோ 2 4 and 6 நம்ம என்ன செய்யலாம், அடுத்து ஆட் பண்ணலாம். ஆடிங் 2 4 and 6. ஸோ சேம் தான் இங்கே நமக்கு
2y1 கிடைக்க போகுது, 2y2 கிடைக்க போகுது, 2y3 கிடைக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2y1 ப்ளஸ் 2y2 ப்ளஸ் 2y3. ஸோ அதே மாதிரி ரைட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணு, என்னென்ன வருது, 14 ஒரு ஆன்சர், 8 ஒரு ஆன்சர், அடுத்த ஒரு 8. ஸோ எழுதிக்கலாம் 14 ப்ளஸ் 8 ப்ளஸ் 8. ஸோ 2 காமனாக வழியில் எடுத்துட்டீங்கன்னா y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 30 வருது, 30 கிடைக்குது. ஸோ அப்போ y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 30/2 15. ஸோ y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3யோட வேல்யூ 15. இதை வச்சு இப்போ நம்ம என்ன செய்யலாம், y1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன் மிஸ்ஸு, y2 y3 எங்கே இருக்குன்னு பாரு, இதுதான் y2 y3. ஸோ y1 இல்லாத வேல்யூ எது, y2 y3, அதோட ஆன்சர் என்னது 8. ஸோ இதை வச்சு y1 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 15னா y1 ஈக்குவல் டு 15 மைனஸ் 8 7. ஸோ அதே மாதிரி y2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், y2 இல்லாத ஈக்குவேஷன் இது 6th ஈக்குவேஷன் தான். ஸோ y2 ப்ளஸ் 6th ஈக்குவேஷனோட வேல்யூ என்னது 8 ஈக்குவல் டு 15. அப்போ y2 இஸ் ஆல்சோ 15 மைனஸ் 8 7. லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது y3. y3யோட வேல்யூக்கு y3 இல்லாத ஈக்குவேஷன் எது, செகண்ட் ஈக்குவேஷன் தான். தேர்ஃபோர் y3 ஈக்குவல் டு எப்படி போடணும், இப்போ 15 மைனஸ் அதோட வேல்யூ எவ்வளவு 14. ஸோ y3 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் போட்டு எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ x1 y1 x2 y2 x3 y3. ஸோ அதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x1ஓட வேல்யூ 7, x2ஓட வேல்யூ y1ஓட வேல்யூ 7. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம x1, y1 ஈக்குவல் டு 7, 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது x2ஓட வேல்யூ 15, y2ஓட வேல்யூ 7. ஸோ x2, y2 ஈக்குவல் டு 15, 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது x3ஓட வேல்யூ 12, y3ஓட வேல்யூ 1. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், x3, y3 ஈக்குவல் டு 12, 1. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து மிஸ் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம போடும்போதே என்ன பண்ணணும், அந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்து போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கும்போது ஏரியா வந்து பாசிட்டிவாக வரும். ஸோ 15, 7, B 7, 7, அடுத்தது C 12, 1. These are the vertices of the given triangle. By using the midpoint formula we have find out this. Again we have to go for one more. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, we have to compare the area of the triangle ABC with triangle PQR. So it is our duty to find out the area of the triangle ABC and area of the triangle PQR. Now what happened, let us see. ஸோ வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே பிளாட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மிட் பாயிண்ட்ஸை தகுந்த மாதிரி ரெஸ்பெக்டிவாக பிளாட் பண்ணியாச்சு. இப்போ ஸோ த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி மல்டிப்ளிகேஷன் டிடிஎஸாக இருக்கிறதால மிஸ் போட்டிருக்கேன், நீ ஒரு தடவை போட்டுப்பார். ஸோ வேர்டெக்ஸை எப்படி எடுக்கணும்னு சொன்னேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்ததுக்கப்புறமா யூ கேன் ரைட் த பாயிண்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ மல்டிப்ளை 105, 7, 84, தென் ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன், அடிஷன். ஸோ 196 இதெல்லாம் ஆட் பண்ணால் 148. ஓகே, 196ல் 148 லெஸ் பண்ணினா 48. 48க்கு ஆஃப் எடுத்திங்கன்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. எது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அதே மாதிரி இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீ அப்படியே எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், ஆன்சர் நெகட்டிவில் வரும். ஸோ நீ என்ன செய்யணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கணும். ஸோ இது வந்து கிளாக் வைஸில் போட்டால் தான் ப்ளஸ் வருது. ஸோ அதனால் மிஸ் வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். போட்டு பாயிண்ட்ஸ் ஆகிறதுனால கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு. ஒருவேளை உனக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா ஏரியா பாசிட்டிவ்னு போட்டு ஏரியாவை எழுதலாம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டைரக்ஷனில் எடுத்தால் தான் பாசிட்டிவில் வருது. ஸோ மிஸ் வந்து என்ன செஞ்சுருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 176.5, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 164.5. ஸோ இதை லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 12. 12க்கு ஆஃப் எடுக்கும்போது 6 கிடைக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 4 times ஏரியா ஆஃப்
ட்ரையாங்கிள் PQR. ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எவ்வளோ 24, இது எவ்வளவு 6. ஸோ 4 × 6ங்கிற வேல்யூ தான் நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ அதனால் யூ கேன் கன்க்ளூட் லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் a very big question. Just for your understanding I have taken this. Be concentrate, be careful in doing area of the quadrilateral. It will be a 5 mark question to you. Thank you children for watching the video.